ஹாய் வெல்கம் டு வினோபா லைஃப் ஸ்டைல். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் பொருட்காட்சிக்கு தான் நாங்கள் போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்தாவே எல்லா ஊர்லேயுமே ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். எங்கள் ஊர்லேயும் எல்லா மக்களும் இதுக்காக தான் காத்துட்ருப்பாங்க. நான் முக்கியமாக இந்த பொருட்காட்சிக்காக தாங்க காத்துட்ருப்பேன். போனதும் ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு அப்படியே 20 ருபீஸ் டோக்கனையும் போட்டுட்டு அங்கேருந்து நேராக போய் 40 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பொருட்காட்சிக்கு வந்து எடுத்துட்டோம். இது எஸ்பிகே ஸ்கூலில் நடக்கும் எங்கள் ஊரில். பெரியவங்களுக்கு 40 ருபீஸ். ஆனால் சனி ஞாயிறு போனோம்னா 100 ருபீஸ் தான். நாங்கள் ஊடால் நாள் போனதுனால 40 ரூபாயில் முடிஞ்சிடுச்சுங்க. நேராக போனது நேராக டிஜே தான். நம்ம பசங்க எல்லாருமே செமையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லியுமே 40 ருபீஸ் கொடுத்து உள்ளே வந்து வைப் பண்ணிட்டு போகிறாங்களாம் அம்மா. நான் கேள்விப்பட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா டிஜே எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருந்தாங்க. அப்புறம் டாய்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா கடை. ஃபிஷ்ஷு முதற்கொண்டு கலர் ஃபிஷ் வந்து டேங்க்கில் வளர்க்குறதுக்காக விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம மக்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு தானே நேராக போவோம். பானிபூரி, காளான், பஞ்சு மிட்டாய், கரும்பு ஜூஸ் கடைலாம் இன்னும் வரலை. ஆனால் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமுமே உள்ளே இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் பையன் எந்த ராட்டத்துலையும் ஏற மாட்டேன்னு சொன்னான். இந்த தடவை எனக்கு அம்மா இது கூட்டிகிட்டு போ, அது கூட்டிகிட்டு போன்னு எல்லாத்தையும் கேட்டுச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுடைய டைம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன கப்பன் சாசர் கேமு, ஜெயிண்ட் வீலு, அப்புறம் இன்னும் நிறைய ராட்டினம் வந்து வரலை. அப்புறம் பேபிஸ்க்கு வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி கார்ட்டு ராட்டணும், அப்புறம் குதிக்கிற ஜம்பிங் கேமு வந்து குதிச்சு போகும். சரி இதில் நம்ம போவோம் நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு அப்படின்னு ஆசை வந்துருச்சு. சரின்னு 70 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு, தம்பிக்கு டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஏறி நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து டான்ஸு, காமெடின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா ஸ்டாலையும் மறுபடியும் சரி ஒன்ஸ் நம்ம ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேம்லாம் நிறையா இருந்துச்சு. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த பால் வந்து தூக்கி போட்டு கிளாஸ் அடிக்கிறது, அப்புறம் பலூன் ஷூட் கேமு, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா கடையுமே இருந்துச்சு. அப்புறம் 90s கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட்ஸு, மிட்டாயி, இலந்தப்பழம் மிட்டாயி அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே டாய்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கீச்செயின், எல்லா வெரைட்டியான கீச்செயின்ஸுமே இருந்தது. அப்புறம் இந்த டெடி பியர் பார்த்ததும் என் கண்ணு அந்த பக்கமாக திரும்பி போச்சு. அப்புறம் என்ன மேக்கப் திங்ஸை பார்த்தா நமக்கு விடவுமா ஆசை விடுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பர்ஸ்லாம் அழகழகாக விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் என் பையன் டாய்ஸ் கடைக்குள்ளே புகுந்துட்டான். சரி பார்ப்போம் இன்றைக்கி விட மாட்டான் பில்லு போடாமன்னு சொல்லி. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா ஒவ்வொரு காராக எடுத்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தான். சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவோன்னு கடைசி ஏமாந்து என் பிள்ளை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதுன்னு வாங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் இந்த புக்கு கடை, அப்புறம் பபிள்ஸ் கன்று, ஷூட் கன்று, எல்லா டாய்ஸுமே இருந்தது. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இந்த 10 ரூபா வாங்குகிற பொருள் எல்லாமே 20 ரூபா இருந்துச்சு. 50 ரூபா வாங்குறதுலாம் 100 ரூபா இருந்துச்சு. ஆனால் என்ன பொருட்காட்சினா ஒரு சந்தோஷம்தான். வெளியே போய் சுற்றுறோம், ஜாலியாக இருக்கும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கணும். அதுக்காண்டி தான் எல்லோரும் பொருட்காட்சிக்கு போவோம். விதவிதமாக இயரிங்ஸ் இருந்துச்சுப்பா. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸு ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். டாய்ஸ் கடை வச்சவங்களுக்கு தான் அங்கே எல்லா பெனிஃபிட்ஸுமே இருந்துச்சு. நிறையா குட்டீஸாக வந்திருந்தாங்களா, ஃபுல்லாக டாய்ஸ் கடையில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் விதவிதமாக சீப்பு, அந்த பாசி எதை எடுத்தாலும் 50 ரூபான்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வந்து அந்த டாலர் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு போயிட்டேன். அப்புறம் என்ன வாட்ச் கடை தான். நம்ம பிள்ளை பார்க்கல, இல்லைன்னா வாட்ச் கேட்டு சாதிச்சிருக்கோம். அப்புறம் ட்ரெண்டிங்காக உள்ள கிளிப்ஸு, ஹேர் பவுஸு, அப்புறம் பேபிஸ் போடுற ஹேர் பேண்ட்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பொருட்காட்சி ஓவர். அவ்வளோதான், வெளியே வரோம். கிட்டத்தட்ட 8 மணிக்கு வந்தோம், 10:30 மணி ஆகுது. 2 பேரும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க. நீங்கெல்லாம் பொருள் காட்சிக்கு வந்துட்டீங்க. பொருள் காட்சி. பை பாய்.